மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக விமர்சித்த போதிலும் முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் அமைதியாக நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். பாதுகாப்பு குறைவாக இருந்த போதிலும் மக்கள் கட்டுப்பாட்டுடன் திரும்பி சென்றனர் என்றும் கூறினார். திமுகவினர் தோல்வி பயத்தில் விமர்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதாவது இப்ப திமுகவில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநாடு யாருமே வரமாட்டாங்க, நாங்க நடத்தின மாநாடு, பழனியில நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் 5 லட்சத்துக்கு மேல வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரெக்கார்டு வந்து 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம். ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயுமே நடைபெறல. ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ் கூட எங்கேயுமே கிடையாது. காவல்துறை இல்லாம இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதுல ஒரு தோல்வி பயத்துல இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க.